புதிய தலைமுறையின் ஜனநாயக திருவிழா சிறப்பு வாகனங்கள் தமிழ்நாடு முழுவதும் பயணித்து வாக்காளர்களின் கருத்துக்களை கேட்டறிந்து வருகிறது. அந்த வகையில் சென்னை அருகே ஆவடி வாக்காளர்களின் கோரிக்கைகளை பதிவு செய்துள்ளது மக்களுடன் புதிய தலைமுறை. அனைவருக்கும் வணக்கம். ஜனநாயக திருவிழா 2026 புதிய தலைமுறையின் சிறப்பு பேருந்து தமிழகம் முழுவதும் பயணித்து மக்களின் எண்ண ஓட்டங்களை பிரதிபலித்து வருகிறது. அந்த வகையில் ஆவடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மக்கள் இங்கு இருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கிறது, அவர்கள் சார்ந்த பிரச்சனைகள், கோரிக்கைகள், எதிர்கால திட்டத்திற்கான ஆலோசனைகளை வழங்குவதற்காக இங்கு காத்திருக்கிறார்கள். இது மக்களுடன் புதிய தலைமுறை நிகழ்ச்சியின் தொடக்கமாக பாத்தீங்கன்னா ஆவடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட இந்த பகுதியில் நம்ம ஆவடின்னு சொன்ன உடனே இந்தியாவிற்கான அந்த பாதுகாப்பு தளவாட பொருட்கள் இங்கிருந்து தான் உற்பத்தி ஆகுது. அப்புறம் மாநகராட்சியா தரம் உயர்த்தப்பட்ட பிறகு சென்னையிலிருந்து, அதாவது இங்க புறநகர் பகுதிக்கு அதிக அளவுல மக்கள் வருகை தந்திருக்கிறாங்க. இதெல்லாம் கூடுதல் சிறப்பா இருக்கு. ஆவடியில் நான் இருக்கிறது ரொம்ப பெருமைப்படுறேன். அப்படின்னா நீங்க சொல்றது, இங்க பட்டாபிராமில் டைடல் நியூ பார்க்ன்றது பண்ணியிருக்கிறது மிகப்பெரிய சாதனையா நான் பாக்குறேன். ஆவடி நகராட்சியிலேருந்து மாநகராட்சியா இருக்கு. இது ஒரு குட்டி சிட்டி இன்னும் கூட சொல்லலாம். ஆவடி சட்டமன்ற தொகுதியில் பார்த்தீங்கன்னா இப்போது மெட்ரோ ரயில் திட்டம் உருவாக்கியிருக்காங்க. அது இப்போ எங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக ஆகும். வரும் காலத்தில் அது சீக்கிரம் முடிச்சிட்டாங்கன்னா இன்னும் எங்களுக்கு ஈஸியான இருக்கும். இப்போ நீங்கள் சிறப்புகளை சொல்லியாச்சு. இப்போ நம்ம இந்த ஆவடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட இந்த இடங்களில் இருக்கக்கூடிய முக்கிய பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் சரி பண்ண நல்லாயிருக்கும். இந்த என்னென்ன பிரச்சனைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்றத போலாம். ஜேபி எஸ்டேட் முனை அந்த முனை தெரியும். எல்லா வண்டிங்களும் அங்கே தான் திரும்பும். அங்கே ஒரு ஷார்ட் ரூட் அம்பத்தூர் சிட்டிக்கு போகிற ஒரு ஷார்ட் ரூட்டும் இருக்குது. நிறைய பேர் அப்படி ஆவடி அம்பத்தூர் அப்படி சுற்றிட்டு போகாமல் இந்த ரூட்டை யூஸ் பண்ணுவாங்க. அந்த சாலையை கொஞ்சம் விரிவுபடுத்தினா வேலைக்கு போகிறவங்க எல்லாருக்கும் கொஞ்சம் இதுவாக இருக்கும். மேம்பாலம் அங்கே அமைச்சாலும் நல்லாயிருக்கும். திருவேற்காடாக இருக்கட்டும், ஆவடியாக இருக்கட்டும், திருநெல்வேலியாக இருக்கட்டும், எல்லா பகுதியிலுமே கடுமையான போக்குவரத்து நெருக்கடி. காலை மாலை நேரங்களில் பள்ளிக்கூட பசங்க வீட்டுக்கு போகிறதுக்கு பெரிய கஷ்டப்படுறாங்க. திருநெல்வேலி நகராட்சிக்கு பாதாள சக்கரை வேண்டுங்க. சிடிஎஸ் ரோடு இருக்குங்களா, இதை அகலப்படுத்தவே மாட்டேன்றாங்க. இதை அகலப்படுத்தினா நிறைய தொழிலும் வழங்கும், மக்களுக்கும் இதுவாக இருக்கும். அந்த பிரிட்ஜு ஓப்பன் பண்ணவே இல்லை. 5 வருஷம் ஆச்சு. அந்த பட்டாபுரம் பிரிட்ஜு ஓப்பன் பண்ணவே இல்லை. அதையும் பண்ணணும். பஸ் கனெக்டிவிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது. பூந்தமல்லி சைடு, மதுரை வாயில், கோயம்பேடு இதெல்லாம் போகிறதுக்கு டைரக்ட் போகிறதுக்கு முடியல. அதே மாதிரி இந்த பருத்திப்பட்டு பாடியிலேருந்து இப்போ வரணுன்னா அந்த பருத்திப்பட்டு வழியாக அந்த சைடும் நிறைய ஸ்கூல்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த சைடும் ரோடு கொஞ்சம் பெருசு பண்ணி எம்டிசி பஸ்லாம் வந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பசங்களை நைட்டில் கிளாஸ்லேருந்து பிக்கப் பண்ணிட்டு போகிறப்போ அந்த மாடுங்க பிரச்சனை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது சார் ரோட் ஸ்ட்ரீட்டில். அப்போ என்னென்னா அதை ஃபுல்லாக பிளாக் பண்ணிடுது. அப்போ அதை நம்ம கிளியர் பண்ணிட்டு போகிறதுன்றது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது அந்த இடத்துல. அது கொஞ்சம் கிளியர் பண்ணால் நல்லாயிருக்கும். ப்ளஸ் இந்த ஸ்ட்ரீட் டாக்ஸ்ன்னும் போது பக்கத்தில் இருக்க கடைக்கு கூட பசங்களை தனியாக அனுப்புறதுக்கு பயமாக இருக்குது. அந்தளவுக்கு ஜாஸ்தியாக இருக்குது நாய் பிரச்சனை ப்ளஸ் மாடு பிரச்சனை. இதெல்லாம் கொஞ்சம் சார்ட் அவுட் பண்ணால் நல்லாயிருக்கும். நாய்க்கடிக்கான சரியான மருத்துவ முறைகளை இங்கே மேற்கொள்ளணும். அதை கட்டுப்படுத்துறதுக்கான முகாம்கள் அமைக்கணும். நான் இருக்கிறது ஆவடி கவரப்பாளையத்துக்கிட்ட இருக்கேன். அங்கேயுமே நீங்கள் என்ட்ரன்ஸ்குள்ளே போனீங்கன்னாவே உங்களுக்கு லெஃப்ட் சைடில் அவ்வளோ குப்பை இருக்கும். அவங்க எடுக்கிறாங்க, பட் இருந்தாலும் நம்ம மக்கள் அங்கே போடுறாங்க. ஸோ நம்ம மக்களுமே அது திருத்தப்படணும் தான். பட் பாக்ஸ் வச்சாங்கன்னா அங்கே நல்லா இருக்கும் அப்படின்றது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பொறுத்தவரையும், அதாவது மெயின் ஹாஸ்பிட்டல் வச்சுக்கிட்டு செகண்ட் அனெக்சர் பில்டிங் தான் வச்சிருக்காங்க. மெயின் அனெக்சரை தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த பழைய பில்டிங்கில் தான் இப்போ சப்போஸ் ஒரு 10-11 மணிக்கு மேலே லேடிஸ் போய் அட்மிட் ஆகிறாங்க. எதுனா அவங்களுக்கு கழிப்பிடம் ப்ராப்பராக இல்லை. அது செகண்டில் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த பழைய பில்டிங்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அது உங்களுக்கு பாதுகாப்பு குறைபாடாக இருக்குது. அங்கே ப்ராப்பராக கேமராஸ் எதுவும் இல்லை, கிளீன்னஸ் ரொம்ப மோசமாக இருக்குது. அதில் நம்ம ஆவடியில் மெடிக்கல் காலேஜ் ஒன்று ஓப்பன் பண்ணோம் சார். அது ஒரு கோரிக்கை. அதே மாதிரி நல்ல ஒரு விளையாட்டு மைதானம் வேணும். இங்கே நிறையா டாஸ்மார்க் சுற்றி நிறையா இருக்குது. அதுவும் மெயின் ரோட்டில் குறைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது இன்னும் குறைக்க முடியல. படிப்படியாக குறைப்பேன்னு சொல்லியிருக்காங்க. அதை குறைக்கணும். ஆவடி தொகுதியில் அரசு கலைக்கல்லூரி ஒன்று, அரசு சார்ந்த கலைக்கல்லூரி ஒன்று தேவைப்படுது. ஸோ கிரிப்டோ கரன்சி இல்லை டிஜிட்டல் ஸ்கேம்ஸ் இதுக்கான அவேர்னஸ் டோர் டு டோர் அடுத்த ஆட்சியில் கொண்டு வந்தீங்கன்னா இதில் நிறைய கோடிக்கணக்கான பணங்கள் சேமிக்க முடியுன்றது தான் என்னோட கோரிக்கை. ஆவடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மக்கள் உங்களுடைய பிரச்சனைகள், கோரிக்கைகள், எதிர்கால வளர்ச்சிக்கான திட்டத்தின் யோசனைகளை முன் வச்சிருக்கீங்க. வரக்கூடிய அரசு அதற்கு நடவடிக்கை எடுக்கும் அப்படின்றத நம்பலாம். இது மக்களுடன் புதிய தலைமுறை. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.